ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் எடுத்து தியானிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. இதில் இந்த வேதமே வெளிச்சம் என்கிற வார்த்தையை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்முடைய எத்தனை பேர் கையில் இன்னைக்கு நம்ம வேதாகமத்தை கொண்டு வந்திருக்கிறோம்? நிறைய பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த வேதாகமத்துக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. நம்முடைய கரத்தில் எல்லா புத்தகங்களும் ஒன்று சேர்ந்து அச்சிடப்பட்டு நம்முடைய தாய்மொழியில் படிக்கத்தக்கதாக இந்த வேதாகமம் என்ன செய்யப்பட்டுள்ளது? அச்சிடப்பட்டுள்ளது. எளிதாக நம்ம என்ன செய்யலாம்? வேதத்தில் இருக்கிற வசனங்களை, வாக்குத்தத்தங்களை நம்ம தியானிக்கிறோம். ஆனால் இந்த வேதாகமம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த வேதாகமம் எபிரேயு, கிரேக்கு இந்த பாஷைகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது தோல் சுருளிலே முதல்ல என்ன செய்தார்களாம்? எழுதினார்கள். அடுத்தது காகிதத்தில் எழுதினார்கள். எல்லாம் ஒவ்வொருத்திட்டு இருந்தது. 5 ஆகமங்களை எழுதின மோசேட்ட இருந்தது ஒரு பகுதி, அடுத்து தானியேல்ட்ட இருந்தது. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஒவ்வொரு புத்தகத்தை என்ன செய்தார்களா? எழுதி வைத்திருந்தார்கள். இது அநேகர் இந்த வேதத்துக்கு விரோதமாக எழுப்பினார்கள். சில நகல்களை எல்லாம் அவர்கள் சேதப்படுத்தினார்கள். இருப்பினும் ஆவியானவர் இந்த வேதத்தை ஒன்று சேர்க்கும்படியாக பல ரோம பேரரசுகளை, அரசர்களை தேவன் ரட்சிக்கும்படியாக செய்து, அந்த அரசர்கள் எடுத்த முயற்சினாலே சில இந்த வேத புத்தகங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை வாழ்ந்த மத்தேயு, பேதுரு, யோவான் இவர்களெல்லாம் எழுதினார்கள். இயேசு கிறிஸ்து பரம ஏறின பொழுது அதுக்கு பின்பதாக ரட்சிக்கப்பட்ட பவுல் அதிகமான நிருபங்களை என்ன செய்தார்? எழுதினார். இது எல்லாம் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டிருந்தாலும் இவர்கள் எல்லாம் இந்த புத்தகத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்த பொழுது இது எல்லாம் யாரை பற்றி பேசுகிறதா? ஆண்டவராகிய கர்த்தராகிய நம்மை ரட்சித்த மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்தே இந்த புத்தகங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட துணை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 19:7 இப்படியாக சொல்லுகிறது. நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. மீண்டும் ஒருவரை வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் எப்படி இருக்கான்? குறைவற்றதாக இருக்கான். ஒரு குறைவுமே இல்லாமல் இருக்கிறதா இந்த வேதாகமம். இந்த வேதாகமம் பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகங்களை கொண்டிருக்கிறது இந்த பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்கள் அடங்கி இருக்கிறது. மிகப்பெரிய அதிகாரம் சங்கீதம் 119வது சங்கீதம் தான் இதில் மிகப்பெரிய அதிகாரமாக இருக்குது. இதில் அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, கட்டளைகள் இருக்கிறது, நாம் நடக்க வேண்டிய போதனைகள் இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய அறிவுரைகள் இதில் எழுதப்பட்டு இருக்கிறது. கணவன் மனைவி எப்படியாக வாழ வேண்டும், குடும்பம் எப்படியாக நடத்தப்பட வேண்டும், இதில் அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும், தொழிலை எப்படி செய்ய வேண்டும், எல்லாம் இதில் அடங்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் விஞ்ஞான வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் எதனை மையமாக கொண்டு எல்லாம் செய்தார்கள்?
எல்லா விஞ்ஞானிகளிடத்திலும் இந்த வானவியல் ஆராய்ச்சி செய்கிற அவர்களிடத்தில், அடுத்தது சந்திரனுக்கு விண்கலத்தை ஏவி ராக்கெட்டை அனுப்பி அதை ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகள் எல்லாமே எப்படி அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஆராய்ச்சியும் அவர்களுக்குள்ள கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த வேதாகமத்தில் இருக்கிற அந்த ஆதி ஆகமத்தை அவங்க வாசிக்கிற பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த அதிகாரத்தை அப்படியே வாசிச்சுட்டே வராங்களாம். எப்படி இதெல்லாம் உருவாக்கப்பட்டது ஆராய்ச்சி செய்கிறாங்களாம். எல்லாமே அவர்கள் தேடின விடை, அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த வேதாகமத்திற்கு மற்றொரு சிறப்பு இருக்கிறது. சந்திரனிலே வைக்கப்பட்ட வேதாகமம் முதல் புத்தகம் அப்படின்னா இது வேதாகமம் தான். சந்திரனில் கால் எடுத்து வைத்த விஞ்ஞானிகள் சந்திரனில் அதற்குரிய ஒரு சிறிய வேதாகமத்தை தயாரித்து சந்திரனில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்களாம், வச்சாங்களாம். இந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்க அநேகர் பொருளுதவிகளை செய்திருக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய ஜீவனை என்ன செய்திருக்கிறார்கள், கிரயம் செலுத்தியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட விலை உயர்ந்த, விலை மதிக்க முடியாத, நமக்கு ஜீவன் தருகிற, நம்முடைய வாழ்வை மறுரூபமாக்குகிற, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற விலையேற பெற்ற இந்த புஸ்தகம் தான் இந்த வேதாகமம். சரிங்களா? இந்த வேதாகமத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சங்கீதம் 37:31 எப்படியாக சொல்லுது பாருங்க. சங்கீதம் 37:31 வேதம் எங்கே இருக்கணுமா, நம்முடைய கையில் இருக்கு, வீட்டில் இருக்கு, நம்முடைய பேக்கில் இருக்கு. ஆனால் அந்த வேதம் எங்கே இருக்க வேண்டும்? அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவனுடைய, யாருடைய? மேல் இருக்கிற வசனத்தை பாருங்க. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து. சங்கீதம் 37:30 நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து, அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நம்முடைய வேதம், தேவன் கொடுத்திருக்கிற இந்த வேதம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது, வீட்டில் இருக்கு, பீரோவில் பத்திரமா இருக்கு. ஆனால் இருக்க வேண்டிய இடம் எது? நம்முடைய இருதயத்தில். இந்த வேதத்தில் இருக்கிற தேவன் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? இருதயத்தில் வாக்கு தத்தங்கள் இருக்கணும். அப்போ வேத வாக்கு தத்தங்களை, தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை, நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது வருகிற தேவன் பேசுகிற வார்த்தைகளை நம் இருதயத்தில் பதிக்கத்தக்கதாக அதை என்ன செய்ய வேண்டுமா? தியானிக்க வேண்டும். தூக்கத்தில் எழுப்பி ஒருத்தர் கேட்குறாங்க, உங்களுடைய பெயர் என்ன? உடனே இங்கே மறந்து வேறு பேர் சொல்லுவீங்களா? தெளிவாக என்ன சொல்லுவீங்க? என்னோட பேர் இதுன்னு சொல்லுவீங்க. அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நீங்கள் எந்நேரமும் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய நடை பிசகுவதில்லை, உங்களுடைய காரியம் தோற்று போவதில்லை, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தோல்வியும் வராது. அப்படி வந்தாலும் அதை ஜெயிக்கத்தக்கதாக பலன் உங்களுக்குள்ளாக வரும். ஹல்லேலூயா. இப்போ இந்த வேதத்தை பார்க்குற பொழுது ஒரு 1000 கோடி பணத்தை இந்த இடத்துல கொட்டி வச்சிருக்கிறேன். அப்போ உங்களுடைய கண்களெல்லாம் நான் பேசுகிறத கேட்குமா, அந்த பணத்தை பார்க்குமா? உங்களுடைய கண்களெல்லாம் நான் பேசுகிற என்ன கவனிக்குமா, அந்த பணத்தை பார்க்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்பேற்பட்ட அதைவிட விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் தான் இந்த வேதம். சங்கீதம் 119 உங்களுடைய வேதத்தை திருப்பிக்கணுங்க. வேதாகமத்தில் இருக்கிற மகத்துவங்கள், அதை பற்றியதான காரியங்களை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 119 174 இப்படியாக சொல்லுகிறது பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. 92:77 இந்த 2 வசனம் அப்படிதான் சொல்லுது. தேவனே, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குதான். வேதத்தை கையில் எடுக்கிற பொழுது எப்படி இருக்கணுமா? சந்தோஷம் வரணும். வேதத்தை
கையில் எடுக்கிற பொழுது சந்தோஷம் வரணும். அதை வாசிக்கிற பொழுது நமக்கு மகிழ்ச்சியாய் இருக்கணுமா. சங்கீதம் 119 அதிகாரம் 103வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்கிறது. எத்தனை பேர் தேன் சாப்பிட்டுருக்கிறீங்க? தித்திப்பா இருக்கும். அந்த தேனை காட்டிலும் மதுரம் உள்ளதான் நம்முடைய தேவன் கொடுத்திருக்கிற இந்த வேத வார்த்தை. 162வது வசனம் பாருங்க. சங்கீதம் 119 அதிகாரம் 162வது வசனம். மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். மிகுந்த கொள்ளை உடைமைகள். ஒரு ராஜா ஒரு நாட்டில் போர் தொடுத்து அந்த நாட்டையும் அந்த அரசனையும் வீழ்த்தின பிற்பாடு அந்த நாட்டில் உள்ள செல்வங்களை, ஐஸ்வர்யத்தை, அந்த பொக்கிஷத்தை அந்த ராஜா பார்க்கிற பொழுது எப்படி மனமகிழ்ச்சி அடைவான். அதே போல இந்த வேதத்தை நாம் பார்க்கிற பொழுது எப்படி இருக்கணுமா, மிகுந்த அந்த கொள்ளை உடைமைகளை பார்க்கிறது போல இந்த வேதத்தை அப்படி மகிழ்ச்சியாக நாம் என்ன செய்யணுமா, பார்க்க வேண்டுமா. சங்கீதம் 119 அதிகாரம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறதா. கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு எப்படி இருக்கான், வெளிச்சமா இருக்கு. அந்த நாட்களில் இப்போ லைட் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அந்த நாட்களில் கரண்ட் இருக்காது. இருட்டாயிருச்சுன்னா உடனே ஒரு பக்கத்து ஊருக்கு போயாகணும் அப்படின்னு என்ன செய்வாங்களாம், ஒரு தீப்பந்தத்தை எடுத்து கொளுத்தி கொண்டு அந்த பந்தத்துக்கு பின்பதாக எல்லா ஊர் ஜனங்களும் திரண்டு போவாங்களாம். அந்த வெளிச்சம், அந்த சிறிய தீப்பந்தத்தினுடைய வெளிச்சம் அவர்கள் எல்லாரும் அந்த பள்ளத்தில் விழுகாதபடி, வேறு தண்ணீரில் அவர்கள் விழுந்து போயிட விடாதபடி, அங்கு இருக்கிற கற்களில் அவருடைய கால்கள் மோதி விடாதபடி அந்த தீபமானது எப்படி இருக்குமா, அவர்கள் கால்களுக்கெல்லாம் வெளிச்சமாக இருந்ததுதான். அதை போல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்குதான், நம்முடைய வாழ்க்கைக்கு அது வெளிச்சமாக இருக்குதான். ஒவ்வொரு நாளும் அது வெளிச்சமாக இருக்குதான். எந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டும், நாம் என்ன முடிவு எடுக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை எந்த கல்லூரியிலே சேர்க்க வேண்டும், எந்த பெண்ணை நம்முடைய மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும், எல்லாமே தேவன் இந்த வேதத்தை நாம் தியானிக்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு தீபமாக இருக்குமா. அல்லேலூயா. வேதத்தை தியானிக்கிற, வேதத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதாக முன்னேற்றத்துக்குள்ளாக தேவன் ஒவ்வொருடைய வாழ்வையும் அவர்கள் என்ன செய்வார், தேவன் நிச்சயமாக கொண்டு செல்லுவார். இந்த வேதத்தை சுமந்து பாருங்கள், இந்த வேதத்தை தியானித்து பாருங்கள். ஒரு காலத்தில் இந்த வார்த்தைகள் உங்களை தாங்கும், இந்த வேதம் உங்களை தாங்கும், உங்களை தப்புவிக்கும், உங்களை வழி நடத்துகிறதாய் அது இருக்கிறது. சங்கீதம் 138 அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 138 அதிகாரம் 2வது வசனம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சகல தேவன் உண்டாக்கி இருக்கிற சகல மேன்மையை காட்டிலும் தேவன் அவருடைய வார்த்தையை மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறாராம். அவர் படைத்த வானத்திற்கு மேலாக, பூமிக்கு மேலாக, இந்த பூமியில் இருக்கிற சகல ஐஸ்வர்யத்தை காட்டிலும், எல்லா காரியத்தை காட்டிலும் தேவன் எதை உயர்த்தி வைத்திருக்கிறாராம்? அவருடைய வார்த்தையை உயர்த்தி வைத்திருக்கிறாராம். அப்போ இந்த வேதம் எப்பேற்பட்ட விலையேற பெற்றதும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவன் தருகிறதுமாய் அது இருக்கிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக இந்த வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வேதத்தை பற்றி சொல்லி இருக்கிற காரியங்களை பார்க்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4லிருந்து நான் வாசிக்கிற பாருங்க. 4வது வசனம். அவர் எனக்கு போதித்து
சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. 10ஆம் வசனம் பாருங்க. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். எத்தனை பேருக்கு மோசேயை போல் இந்த பூமியில் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழணும்னு ஆசை? கை தூக்கணுங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. என்ன, ஆயுசு நாட்கள் பெருகணும், பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நாம் இருக்கணும் அப்படின்னா தேவன் சொல்லுகிற ஒரு ரகசியம், இந்த வேதத்தை, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். அப்போ தினமும் பைபிள் படிக்கணும், நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வேதத்தை வாசிக்கணும். எந்நேரமும் வேதத்தை வாசிக்கிற பொழுது நமக்கு பரிபூர்ண ஆரோக்கியமும் சுகமும் தீர்க்காயுசியும் தேவன் வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலே 20லிருந்து வாசிக்கிற பாருங்க, அற்புதமான வார்த்தைகள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வசனங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வேத வார்த்தையில் என்ன இருக்குது? ஆரோக்கியமும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் இந்த வேதம் நமக்கு தருகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 3ஆம் வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இந்த வேத வசனத்தில் என்ன இருக்கும்? கிருபையும் சத்தியமும் இருக்குதான். இந்த வேத வசனத்தை என்ன செய்யணுமா? இருதயத்தில் எழுதி கொள்ளணுமா? இந்த வேத வசனத்தை என்ன செய்யணுமா? இருதயத்தில் அதை எழுதி கொள்ளணும். சங்கீதம் 45 சொல்லுது, விரைவாய் நாவு என்ன செய்யுமா? இந்த இருதயத்தில் எழுதுமா. நம்ம பேசுகிற காரியங்களை இந்த வசனத்தை படிக்கிற பொழுது நம்முடைய நாவு இருதயமாகிய பலகையில் என்ன செய்யுமா? அது எழுதுமா. அதான் வேதத்தை என்ன செய்யணுமா? வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் பதிக்கப்படுகிறதா இருக்கிறது. இந்த வேத வசனம் கிருபையும் சத்தியமும் நிறைந்ததா இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருக்கிறது. இந்த வார்த்தை யார்? கிருபையும் சத்தியம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது நீங்கள் யாரை தியானிக்கிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தியானிக்கிறீர்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்க, 1லிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடபட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதத்தை தியானிக்கிற மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்குமா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? எப்படி இருக்கும்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஈசாக்கு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானா, பஞ்ச காலத்திலே விதை விதைத்த பொழுது, ஈசாக்கு விதை விதைத்த பொழுது தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனடையும்படியாக
ஈசாக்கு தேவன் ஆசீர்வதித்தார். பெலிஸ்தியர்கள் எல்லாம் அந்த ஊரிலே கிணறு தோண்டின பொழுது அவர்கள் தோண்டி தோண்டி பார்த்து சலித்து போய்விட்டார்கள். அவர்கள் தோண்டுகிற அந்த இடத்துல தண்ணீர் என்ன செய்யவில்லை, வரவில்லை. ஆனால் இந்த ஈசாக்கு போய் எந்த இடத்துல துறவு தோண்டுகிறாரோ, எந்த இடத்துல கிணறை தோண்டுகிறார்களோ அத்தனை இடத்துல என்ன செய்ததான், தண்ணீர் வந்ததான். காரணம் என்ன? அவருடைய தகப்பனார் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைகளை, தேவன் சொன்ன வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக, தன்னுடைய இருதயத்துக்குள்ளே அதை தியானிக்கிற மனிதனாக இருந்தார். தன்னுடைய தகப்பனார் சொன்ன அந்த வார்த்தைகள், அவருடைய பழக்க வழக்கங்கள் ஈசாக்குக்குள்ளாக வந்தது. எலியேசர் ரெபேக்காளை ஈசாக்குக்கு நேராக மணமகளாக அந்த ரெபேக்காளை அழைத்து வருகிற பொழுது ஈசாக்கு என்ன செய்து கொண்டிருந்தாராம்? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்க. ஈசாக்கிட்ட இருந்த அந்த நல்ல பழக்கம், அந்த நல்ல குணம் என்ன என்று பார்க்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்த பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். இப்போ ஈசாக்கிட்ட இருந்த ஒரு நல்ல பழக்கம் என்ன? சாயங்கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை என்ன ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்? உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை ஈசாக்கு தியானித்து கொண்டிருக்கிறான். ஈசாக்குக்கு ஒன்றும் திருமணம் ஆகலை, பெண் தேடி தேடி பார்க்குறாங்க, பெண் கிடைக்கல. அப்போ என் சந்ததியை தேவன் என்னுடைய தகப்பனாருக்கு கொடுத்திருக்கிறார், ஆபிரகாமுக்கு. அதே வாக்கு தத்தத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ என் சந்ததியை தேவன் பெருக பண்ணுவார். இதை தியானித்து கொண்டிருக்கிற பொழுது ரெபேக்காள் என்ன செய்கிறாள்? வருகிறாள். அப்போ வேத வசனத்தை, வாக்கு தத்தங்களை நீங்கள் தியானிக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நேராக கடந்து வரும். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். மற்றவர்கள் அந்த தொழிலை செய்தால் ஒருவேளை அவர்களுக்கு நஷ்டம் வந்திருக்கும். ஆனால் அதே தொழிலை, அதே வியாபாரத்தை நீங்கள் செய்கிற பொழுது அது 100 மடங்கு பலனை அடையும்படியாக, லாபத்தை கொடுக்கும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். காரணம் என்ன? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனிதர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற பொழுது, வேதத்தின் மேலே பிரியமாய் இருக்கிற பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். யோசுவா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். மோசேக்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழி நடத்தத்தக்கதாக யோசுவா என்கிற மனிதன் அந்த ஜனங்களை வழிநடத்த வந்த பொழுது சகல ஜனங்களும் எதிர்க்கிறார்கள். மோசேவை இதுவரை தலைவனாய் பார்த்து வந்த ஜனங்கள் இந்த யோசுவா, தங்களோடு கூட அடிமையாக இருந்த அந்த யோசுவாவை தலைவனாய் ஏற்றுக்கொள்ள இவர்களுக்கு மனம் உண்டாகவில்லை. எல்லா எதிர்ப்பை காண்பிக்கிறார்கள். அப்போ தேவன் சொல்லுகிறார், யோசுவா, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. நான் சொன்ன வார்த்தைகளை நீ என்ன செய்? எந்நேரமும் தியானித்து கொண்டே இரு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உடனே இந்த வார்த்தைகளை யோசுவா தியானித்தான். இரவும் பகலும் தியானித்தான். பல லட்ச ஜனங்களை வழி நடத்துகிற மிகப்பெரிய தலைவனாக யோசுவா மாறினான். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தானுடைய நதியின் ஓரத்தில் அவருடைய கால் பட்ட பொழுது கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் அவர்களுக்கு முன்பதாக நின்றது. ஒருமுறை கிபி என்கிற அந்த நாட்டிலே 5 ராஜாக்கள் அந்த நாட்டுக்கு விரோதமாக வருகிற பொழுது அந்த கிபியோன் என்கிற அந்த நாட்டு ராஜா யோசுவாவிடத்தில் வந்து உதவி கேட்கிற பொழுது உடனே யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த நாட்டினிடத்தில் போருகிற பொழுது 5 ராஜாக்கள் தங்களுடைய படைகளோடு கூட யோசுவாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவுக்கு நேராக வந்து, நீ செல், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்ன பொழுது இந்த யோசுவா கடந்து செல்லுகிறார். அந்த வார்த்தையை நம்ம பார்த்துடலாமா? யோசுவா 10ஆம் அதிகாரத்துக்கு நேரம் உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அருமையான ஒரு சம்பவம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனிதர்களுக்கு
தேவன் எப்படி உதவி செய்கிறாருன்னு பாருங்க. 5 ராஜாக்களுடைய பேரை சொல்றோம் பாருங்க. 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அப்படியே எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, எர்முத்தின் ராஜா, லகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். இந்த யோசுவாவும் அவருடைய யுத்த வீரர்களும் போய் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக போரிடுகிறார்கள். நடந்தது என்ன பாருங்க, 11வது வசனம் பாருங்க. அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்களாம். இந்த யோசுவாவும் அவருடைய இராணுவ வீரர்களும் போரிட்டு கொன்ற ஜனங்களை காட்டிலும் வானத்திலிருந்து என்ன உண்டாயிற்றாம்? கல்மழை பெய்ய தேவன் கட்டளையிட்டார். எல்லா எதிரிகளும் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். அடுத்து ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் பாருங்க, 12வது வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசியரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிராமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்க, யுத்தம் நடந்துட்டு இருக்குது. சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். யுத்தம் நிறுத்திட்டா எதிரிகள் இன்னும் ஆட்களை சேர்த்து கொண்டு வந்து பலம் கொண்டுடுவாங்க. ஆனால் யோசுவா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி சொன்னது என்ன? சூரியனே நில். எங்க நிற்க சொல்றாரு பாருங்க. சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். சூரியனும் சந்திரனும் நில்லுன்னு சொன்ன உடனே அது அப்படியே நின்றுச்சான். அது அப்படியே நின்றுச்சான். நாம் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு வேகமாக வர பஸ் ஸ்டாப்பில் நிற்காம வேற எங்கேயாவது நின்று கை காமிச்சுன்னா என்ன செய்யாதுங்க? பஸ்ஸு நிற்காது, போய் பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கும். ஆனால் யோசுவா சூரியனை பார்த்து சொல்கிறார், சூரியனே நில், சந்திரனே நில். உடனே சூரியனும் சந்திரனும் யோசுவாவுடைய சொல்லை கேட்டு அது அப்படியே நின்றுதான். காரணம் என்ன? கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற யோசுவா சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் செய்தாராம். யோசுவா சொன்ன இப்படி ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு கர்த்தர் செய்து நாள் அதற்கு முன்னாடி இல்லையா, அதுக்கு பின்னாடியும் வராதான். அப்போ வேதத்தை தியானிக்கிற மனிதனுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஆனால் பதில் வரல, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பதில் வரல. வேதத்தை தியானித்து வேத வசனத்தை உங்களுடைய இருதயத்தின்கிற பலகையில் எழுதி வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி வாக்கு தத்தத்தின் மேல் நின்று நீங்கள் ஜெபிங்க. வேத வசனத்தை உங்களை அஸ்திபாரமாக ஏற்படுத்தி அதன் மேலே நின்று உரிமை பாராட்டி ஜெபித்து பாருங்கள். உடனே கர்த்தர் பதிலை அனுப்புவார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் வரலையா? இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை மேலே நின்று ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக பதில் வரும். வேதத்தை தியானிக்கிறது குறித்து தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தை நான் ராச்சாமங்களில் தியானித்து கொண்டிருக்கிறேன். எப்படி சொல்றாரு? ராச்சாமங்களில் தூங்குகிற பொழுதும் கர்த்தருடைய வேதத்தை நான் தியானிக்கிறேன். சங்கீதம் 1 எழுதின தாவீது சொல்றார், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். காரணம் என்ன? தாவீது சொல்றார், நான் கர்த்தருடைய வேதத்தை தியானித்தேன், அவருடைய வார்த்தையை தியானித்தேன், நான் பாக்கியவான். சாதாரணமாக வனாந்தரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை, தன்னுடைய சொந்த குடும்பத்தால் மறக்கப்பட்ட தாவீதை சகல இஸ்ரவேல் வம்சத்துக்கும் ராஜ்யத்துக்கும் தேவன் என்ன செய்தாராம்? அரசனாக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. வேதத்தை நீங்கள் தியானியுங்கள். நீங்கள் சற்றும் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு உயர்வை உங்களுடைய வாழ்வில்
உங்களுடைய தலைமுறைக்கு தேவன் அவர் கட்டளையிட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதமே நம்முடைய வாழ்க்கைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. வேதமே நம்முடைய கால்களுக்கு அது தீபமாக இருக்கிறது. வேதத்தை தியானிப்போம், வெற்றி பெறுவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் செபிக்கலாம்.